மனிதர், இரண்டாவது ஒரு மாமனிதர், எழுத்தாளர், மிகப்பெரிய படைப்பாளி, போராளி சுப்பையா அவர்களுக்கு யாழினி இமயம் ஒரு வரலாற்று பதிவு செய்ததற்கு அந்த குழுக்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சமத்துவ சமுதாய இயக்கத்தில் குமரி முதல் கோட்டை வரை 100 நாள் பாத யாத்திரையில் ஐயாவோடு முழுமையாக 100 நாள் கலந்து கொண்டவரில் நானும் ஒருவன். என்னை தமிழகம் முழுவதும் அடையாளப்படுத்தியதில் தோழர் சுப்பையா அவர்களுக்கு முக்கிய பங்கு உண்டு. என்னுடைய கலை நிகழ்வுகளுக்கு எந்த அழைப்பதில் எனக்கு அழைத்திருந்தாலும் மூத்த குரலிசை கலைஞர் ஏபி நாயகன் என்று பதிவு செய்து என்னை கௌரவப்படுத்திய ஒரு மனிதர். இந்துத்துவ ஆர்எஸ் காவி கும்பலுக்கு இவருடைய எழுத்துக்களும் படைப்புகளும் ஒரு சாவுமணி அடித்திருந்தது. பாராளுமன்றத்திலே அமித்ஷா அம்பேத்கரை விமர்சிக்கின்ற போது தோழர் சுப்பையாவை நான் நினைச்சுக்கிட்டேன். அரசு எப்போது தலித்து மக்களுக்கும் இந்த சமூகத்துக்கும் எதிராக ஒரு நடவடிக்கை எடுக்கிறதோ அன்றைய மறுநாளே அந்த அரசுக்கு எதிரான தன்னுடைய படைப்புகளை பதிவு செய்வார் தோழர். சங்கரராமன் படுகொலை சங்கர மடத்துக்குள்ளே நடக்கிறது. எவனாலும் எழுத முடியாது. மாட்டிக்கிட்டாரு ஐயர், மாட்டிக்கிட்டாரு. சங்கரராமன் படுகொலையிலே சங்கராச்சாரி மாட்டிக்கிட்டாரு, எர் மாட்டிக்கிட்டாரு. 20 முரசொலியிலிருந்து எது வரைக்கும் ஒரே மேடையில் லட்சக்கணக்கான மக்களிடத்தில் இந்த செய்தியை கொண்டு போகின்ற திறன் ஐயா சுப்பையா கொண்டு. எழுந்த குறும்படத்தில் நானும் பங்கேற்றிருக்கிறேன். அவரோடு 10 ஒளிநாடாக்களில் நானும் பணியாற்றியிருக்கிறேன், ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அவரும் பாடல் பாடியிருக்கிறார். இதில் இன்னொரு விஷயத்தையும் பேசணும். ஆதித்தமிழன் 2வது பாகத்தில் அவர் ஒரு 12 பாடல்களை எழுதிட்டார். எழுதின பிறகு அவர்கிட்ட இருக்கின்ற ஒரு பெரிய விஷயம் ஏஏபி. என்னை அவர் அழைப்பது ஏஏபி என்று அழைப்பார். ஏஏபி 12 பாடல்கள் எழுதியிருக்கிறார். இந்த பாடல்களில் இந்த மாதிரி இன்னென்ன பேரை நாங்கள் பாட வைத்து கேட்குறோம். அதில் அப்படின்னா அதில் ஆதித்தமிழரில் எனக்கு ஒரு பெரிய ஆசை இருந்தது. ஐயா இன்னைக்கு உலகமெங்கும் அந்த பாடல் போய்கிட்டு இருக்கு. மோடியை பற்றி உலகத்தில் தைரியமாக எழுதக்கூடிய ஒரே மனிதர் யாராக சுப்பையா தான். அந்த பாடல் அதில் எனக்கு நான் கேட்ட அந்த சீடியில் ஐயா நான் பாட அப்படின்னு. அப்போது அவர் சொன்னார், இல்லை பி நீ குரலிசை கலைஞன், விடுதலை சிறுத்தைகளில் 12 ஆண்டுகள் திருமாவளவனோட ஒரே மேடையில் நின்னவன், 1000 கணக்கான மக்களோடு உன்னுடைய குரல்களை பதில் செய்தவன் நீ. ஆனால் இந்த பாடல் காரைக்காலை சேர்ந்த ஒரு மாற்றுத்திறனாளிக்கு கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு உடனே நான் அதில் எழுதுவேன். ஆனால் உலகத்தில் இன்றைக்கு அந்த பாடல் அழியாத வரலாற்று இருக்குது. அதான் மோடி என்பதெல்லாம் வெறுமுக மூடிதானே, வழக்கு என்பதெல்லாம் வெறுவாக்கு காலம் தானே, மூளை அமெரிக்கா முதுகெலும்பு அம்பானி, அரசியல் கொரோனா ஆபத்தில் இந்தியா. எவன் எழுதுவா இன்னைக்கு முடியுமா?
முடியாது. இசை என்பது எங்கே இருக்குதுன்னு கேட்டா ஐயாவை கிராமத்துக்கு போனா கிடைக்கும்னாரு. ஒரே வரிதான். RSS பள்ளியிலே அரசியல் படித்தவர், அமித்ஷாவின் சவக்குழியில் முழுகித்தான் தெளிந்தவர், அந்நிய முதலாளியின் கூட்டாளி மோடி, பிஜேபி கட்சியோட பெருச்சாளி. உலகம் பூரா டூர் போயினுங்கிறான், அவனை பெருச்சாலின்னுட்டாரு இந்த தோழர் ஐயா. இந்த மாதிரி படைப்புகளை எழுதுவதற்கு இன்றைக்கு ஆட்கள் இல்லை.